கோயம்புத்தூர் மக்கள் காசு செலவழித்து மெட்ரோவில் போக வக்கற்றவர்கள்னு ஒன்றிய அரசாங்கம் திருப்பி அனுப்பியிருக்கு. இதை கேள்வி கேட்பதற்கு வானதி சீனிவாசனுக்கு துப்பு இருக்கிறதா? பிரதான் மந்திரி ஜி, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் டிபிஆர் நிராகரிச்சதுக்காக உங்களுக்கு எதிராக கருப்பொடி காட்டின்னு இருக்கிறாங்க. நான் பஸ்ல போவேன், நடந்து போவேன், டூ வீலர்ல போவேன், கார்ல போவேன், பறந்து போவேன். அதை யார் நீ சொல்றதுக்கு? இதெல்லாம் பஸ்ஸே இல்லாம வச்சிருக்கீங்கல்ல. உத்தரப்பிரதேசம், குஜராத், பீகார், ஹரியானா அப்படின்னு பஸ்ஸே இல்லாம வச்சிருக்காங்கல்ல, அங்க போய் சொல்லுங்க. பூங்கா ரொம்ப அவசியமானதா? எதுக்கு இப்ப ராமர் கோயில்ல நீங்க கொடி ஏத்துறாங்க? இது தேவையா? கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லு, ஒரு வழியை சொல்லு தாவேக்கா. நீ தான் கண்டுபிடிச்சீங்க. அப்படி சொல்றாருன்னா அதுக்கு பேர் என்ன? தற்குறித்தனம்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றீங்க? ஆச்சரியக்குறி, அறிகுறி. நீ தற்குறி. 41 பேர் எதுக்கு செத்தம்னே தெரியாம செத்துருக்கிறானே, அதை பத்தி அப்புறம் பேசுறதா சொல்லியிருக்காரு. பேசவே இல்லை. அப்புறம் வர்றேன்னாரு, எங்க வராருன்னு தெரியல. இப்படித்தான் பரந்தூருக்கு அப்புறம் வரேன்ட்டு போனாரு. இப்ப வரைக்கும் ஆளை காணோம். சேலத்துக்கு வருவார். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் பாஜகவின் தேசிய மகளிர் அணி செயலாளருமான வானதி சீனிவாசன் பிரதமர் மோடி கோவைக்கு வந்திருந்தப்ப ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. அப்போ மோடிக்கு எதிராக இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம், இந்த கோபேக் மோடி அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரியான போராட்டங்களை எல்லாம் தமிழ்நாடு அரசு அனுமதித்தால் முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோம், கோபேக் ஸ்டாலின் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கோவைக்கு போயிருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். கலைஞர் செம்மொழி பூங்காவை கோவையில் திறந்து வைப்பதற்காக போயிருக்கிறாரு. அங்கே பாஜகவினர் அந்த பகுதியில் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. மெட்ரோ ரயிலுக்கான அந்த டிபிஆரை சரிவர ஒன்றிய அரசுக்கு கொடுக்கல. அப்புறம் போதைப்பொருள் நடமாட்டம் இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இப்படி பல விஷயங்களை சொல்லி அவங்க கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? கருப்பு கொடி காட்டுறதுன்னா காட்டுங்க, இதில் என்ன பிரச்சனை? இல்லை, கருப்பு கொடி காட்டுறவங்கள கைது பண்ணுறாங்க. மோடிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுறாங்க, ஆனால் பாஜக கருப்பு கொடி காட்டினா கைது பண்ணுறாங்களே. ரெண்டு என்ன அர்த்தத்தின் பொருட்டு நடத்தப்படுகிறது ரெண்டு தரப்புலையும்? இப்போது தமிழ்நாட்டில் ஜனநாயக பூர்வமாக எப்போ மோடி வந்தாலும் கோபேக் மோடி அப்படின்றது ட்ரெண்ட் ஆகும். அது ஏன் ட்ரெண்ட் ஆகுது, அது எப்படி ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா, அதை ஆரம்பித்து வைத்தது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அது என்ன நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றது தான் ரொம்ப பிரதானமானது. தமிழ்நாடு வெறுக்கின்ற நீட்டை நம் மீது திணித்ததற்காக, தமிழ்நாடு வேண்டாம் என்று சொல்லுகின்ற இந்தி திணிப்பை மேலும் மேலும் திணிப்பதற்காக, இதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து அந்த கருப்பு கொடி காட்டப்படுகிறது. தமிழ்நாட்டிற்கு வஞ்சிக்கப்பட்ட நிதியை கேட்டு அந்த கருப்பு கொடி காட்டப்படுகிறது. தமிழர்களுடைய வாழ்வியலை கெடுப்பதன் காரணமாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்டப்படுகிறது. நீங்க கருப்பு கொடி காட்டுறதுக்கான அர்த்தம் என்ன, பொருள் என்னன்றதை மக்கள் மத்தியில் விளக்குங்க, விளக்கி பேசுங்க. அதையே உங்களால சொல்ல முடியல. இப்போ இவங்க என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, கோவை மெட்ரோ ரயில் நிராகரிக்கப்பட்டதற்கு மாநில அரசாங்கம் கொடுத்த டிபிஆர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிராகரிக்கப்படல, திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. ரெண்டுக்கு என்ன அர்த்தம், வித்தியாசம்னு எனக்கு தெரியல. நாங்க நிராகரிக்கல, அப்போ ஃபைலை நீங்க வச்சிருக்கீங்களா? இல்லை, திருப்பி அனுப்பிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? விச் மீன்ஸ், அதாவது மாநில அரசுக்கும் இடைப்பட்ட தொடர்புல ஐ ரிஜெக்ட் யுவர் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. ஐ வில் ரிட்டர்ன் யுவர் பெட்டிஷன் அப்படின்னு தான். பூவை புஷ்பம்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி. அந்த மாதிரி தான். ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. அந்த பூ புய்பம் பஞ்சாயத்தில் தான் இன்னைக்கு பாஜக சுற்றி கொண்டிருக்கிறது. டிபிஆர் ரிப்போர்ட்டை சரியாக சமர்ப்பிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சரியா சமர்ப்பிச்சாலும் கொடுக்கக்கூடாது என்கின்ற நோக்கம் இருப்பவர்களை வைத்துக்கொண்டு எப்படி திட்டங்களை பெறுவது? சரி, இவ்வளவு கேட்குறாங்கல்ல, டிபிஆர் ரிப்போர்ட்ல அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு. எல்லா மாநிலத்துக்கும் டிபிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்டான சில நாம்ஸ் வச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசும் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கிறது. இப்போ அதில் நீங்கள் சிக்கல் இருக்குது, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புறீங்க. அந்த 3 பக்க படிவத்தை அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பேஜில் பதிவிட்டிருக்கிறார். வாய்ப்பு இருப்பவர்கள் அதை எடுத்து திருப்பி பாருங்க. அதில் ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் உங்களுக்கு கன்சிடர் பண்ணுறோம், இந்தந்த விஷயங்களை திருத்தி அனுப்புங்க, இந்தந்த விஷயங்கள் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படி கேட்டிருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை.
மாறாக நாம் சொன்ன எல்லா காரணங்களையும் நிராகரித்து விட்டார்கள். நாம் என்ன சொல்றோம், சென்னையை விட அங்க வந்து நல்ல லாபத்தோடு இயங்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்டை வைக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க, சென்னையிலேயே இவ்வளவுதான் வருது, கோயம்புத்தூர்ல எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் மக்கள் காசு செலவழித்து மெட்ரோவில் போக வக்கற்றவர்கள்னு ஒன்றிய அரசாங்கம் திருப்பி அனுப்பியிருக்கு. இதை கேள்வி கேட்பதற்கு வானதி சீனிவாசனுக்கு துப்பு இருக்கிறதா? அது எப்படிங்க நீங்க கம்பேர் பண்ணுவீங்க? சென்னையில இருக்கிறவன் இவ்வளவுதான் போறான், கோயம்புத்தூர்ல எப்படி இவ்வளவு பேர் போவான்றதை நீங்க எப்படி கேட்க முடியும்? இல்ல, மக்கள் தொகை அடிப்படையில ஏற்கனவே சொல்லப்பட்டதுல 20 லட்சத்துக்கு மேல இருந்தாதான் கொடுக்கும். 20 லட்சத்துக்கு மேல இருந்தாதான் கொடுக்கப்படும் அப்படின்றது கட்டாய விதிமுறையா என்றால் இல்லை. கட்டாயம் அப்படின்னா அங்க வந்து ஷால் வந்திருக்கணும். ஆனா மெட்ரோ ரயில்ஸ் தொடர்பாக 2017 மெட்ரோ ரயில் தொடர்பான கைட்லைன்ஸ் வகுக்கப்பட்ட போது அதுல மே தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது the cities with 20 lakh population may proceed அப்படின்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இதை முன்னெடுக்கலாம் அப்படின்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மற்றவர்கள் முன்னெடுக்க கூடாது என்று இருக்கிறதா? இல்லை. இதை விட குறைவான பாப்புலேஷன் கொண்ட பல்வேறு நகரங்கள்ல இப்போது மெட்ரோ இயங்கி கொண்டிருக்கிறது. சரி, சென்னை மெட்ரோவினுடைய லாபத்தையே கணக்கில் எடுத்து பாருங்களேன். இந்தியாவில் இயங்குகின்ற மெட்ரோக்களிலேயே அதிகம் லாபம் ஈட்டக்கூடிய மெட்ரோவாக சிஎம்ஆர்எல் தான் இயங்கி கொண்டிருக்கிறது மற்ற மாநில மெட்ரோக்களை விட. அப்ப இதை விட வேற உங்களுக்கு என்ன காரணம் வேணும்? அப்ப இதை விட லாபகரமாக இயங்கும் அப்படின்னு நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். டெல்லியை விட சென்னை வந்து மெட்ரோல போயிடுவாங்களா? டெல்லியை விட சென்னை மெட்ரோ வந்து லாபத்தில் இயங்குமா? கல்கத்தாவை விட சென்னை மெட்ரோ லாபத்தில் இயங்குமா? மும்பையை விட சென்னை மெட்ரோ லாபத்தில் இயங்குமா? பெங்களூரை விட சென்னை மெட்ரோ லாபத்தில்? இது எல்லாமே வந்து காஸ்மோபாலிட்டன்ஸ். சென்னை மெட்ரோபாலிட்டன்னா இதெல்லாம் காஸ்மோபாலிட்டன்ஸ். மும்பையோ கல்கட்டாவோ டெல்லியோ காஸ்மோபாலிட்டன்ஸ். அதை விட லாபத்தில் நாங்கள் இயங்குறோம்ல, அப்ப இதை விட இது இயங்கும் அப்படின்றது நாங்கள் முன்வைக்கிறோம். இதை நீ நிராகரிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படின்னா, இந்த நிராகரிக்கிற உரிமையை அவர்கள் பெறுவது 2 வழிகளில் பெறுகிறார்கள். ஒன்று, 2006 கொண்டு வரப்பட்ட நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய அர்பன் டிரான்ஸ்போர்ட் தொடர்பான விதிமுறைகள். அதில் தான் வந்து பஸ் டிரான்ஸ்போர்ட்டு, மெட்ரோ ரயில் டிரான்ஸ்போர்ட்டு, ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டு, இப்படி ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒவ்வொரு வகையான இதை நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம 1980களிலேயே முழுமையாக போக்குவரத்து வளர்ச்சி அடைந்த மாநிலமாக மாறிவிட்டோம். அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் 2000தோடு நாம் முழுமையாக நிறைவு செய்து விட்டோம். அதற்கு பிறகு மேம்பாட்டு வேலைகள் தான் நடக்கிறதே தவிர புதிய புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறோமே தவிர எங்கேயுமே போக்குவரத்து இல்லாமல்லாம் தமிழ்நாடு சம்பிச்சு போயிடல. இவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு பஸ் வசதி சூட்டபிளா இருக்கும், ஒய் டோன்ட் யூ ப்ரிஃபர் வந்து பிஆர்டிஎஸ் பஸ் சர்வீஸை நீங்க ப்ரிஃபர் பண்ண? அதை யார் நீ சொல்றதுக்கு? நான் பஸ்ல போவேன், நடந்து போவேன், 2 வீலர்ல போவேன், கார்ல போவேன், பறந்து போவேன். அதை யார் நீ சொல்றதுக்கு? இதெல்லாம் வந்து பஸ்ஸே இல்லாம வச்சிருக்கீங்கல்ல, உத்தரப்பிரதேசம், குஜராத், பீகார், ஹரியானா அப்படின்னு பஸ்ஸே இல்லாம வச்சிருக்கிறாங்கல்ல, அங்க போய் சொல்லுங்க. மெட்ரோ ரயில் தேவையில்லைன்னு சொல்றவங்க தான் இப்ப பூங்கா ரொம்ப அவசியமானதா, எவ்வளவோ திட்டங்கள் மக்களுக்கு அவசியமா இருக்குல்ல, அந்த திட்டங்கள்லாம் கொண்டு வராம செம்மொழி பூங்காவை கொண்டு வராங்களே அப்படின்னு. அதாவது ஒரு சிட்டியில வந்து வென்டிலேஷன் ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப முக்கியம், மக்களுக்கும் ரொம்ப முக்கியம். இப்போ சென்னையில் வந்து நீங்கள் வந்து வெயில் காலத்துல எல்லாம் வந்து 2 வீலர் ஓட்டிட்டு போனீங்க அப்படின்னா கால்லாம் சுடும். அது என்னன்னா ரேடியேட்டர்லேருந்து வர்ற சூடு இல்லை, தரையிலிருந்து வர்ற சூடு. அர்பன் ஹீட் ஐலாண்டாக மாறுது. அப்போ என்ன பண்ணணும், சென்னையில் இதை தணிக்கின்ற வகையில் பல்வேறு மரம் நடும் நடவடிக்கைகள், நீர்நிலைகளை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். இது உலகளவில் இருக்கக்கூடியது. வெட்லாண்ட்ஸ் ப்ரிசர்வேஷன்லேருந்து எல்லாமே இன்டர்கனெக்டடாக வந்து நிற்கிது. கோயம்புத்தூரில் சென்னைக்கு நிகரான டென்சிட்டி அங்கேயும் இருக்கிறது, சென்னைக்கு நிகரான போக்குவரத்து மேம்பாடு அங்கே இருக்கிறது. தொழில் வளர்ச்சியில் சென்னையை விட அதிகமான தொழில் வளர்ச்சி போக்குகளை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய நகரமாக கோயம்புத்தூர் இருக்கிறது. அங்கே வந்து மக்களுக்கு பொதுவாக ஒரு நகரம் வந்து மேம்பட அந்த நகரத்தில் வெறுமனா குடியிருப்பு, தொழில், இந்த 2 தவிர்த்து வேற என்ன இருக்கு அப்படின்றது தேவை இல்லையா? இப்போ சவுத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா ஒரு வெக்கேஷனுக்கு வீக்கெண்ட்ல வெளியே போறதுக்கு தேட்டரை தவிர வேற என்ன இருக்கு? மதுரையிலலாம் முதல்ல ஒரு மால் வந்தபோது மதுரையே வந்து ஆஹா ஒரு மால் கட்டுறாங்களே, இதே கவர்மெண்ட்டே கட்டக்கூடாது. ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் வந்தோடனே ஆஹா நல்லா இருக்கே, பஸ் ஸ்டாண்டு நல்லா இருக்கு. ராஜாஜி பார்க்குன்னு ஒன்று இருக்கு மதுரையில். அந்த பார்க்கு வாரம் ராஜாஜி பார்க்கு தான். அப்புறம் ஈகோ பார்க்குன்னு ஒன்று தருவாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் ஈகோ பார்க்லாம் எதுக்குன்னு கேட்டிருக்கலாம். இன்னைக்கும் மதுரையில் ஈகோ பார்க் தான் யூபிஎஸ்சிலேருந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து பேங்க் எக்ஸாம்லேருந்து அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறவனுக்கான ஹப்பு வந்து ஈகோ பார்க் தான். அவ்வளோ பேர் அங்கே உட்காந்து படிக்கிறான். அப்போது லைப்ரரி வரும்போது ஏன் லைப்ரரின்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, நானே டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். மதுரையில் இருக்கக்கூடிய கலைஞர் நூலகத்தை நானே டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். காலையில் பிள்ளைய ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு மதியம் 2 மணிக்கு கூப்பிட போகணும்.
இப்போ இந்த 10 மணிக்கே அவங்க சமைச்சு 9 மணிக்கே சமைச்சு முடிச்சுட்டு தான் பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூலுக்கு விடுறாங்க. அப்போ திரும்ப அவங்க பிள்ளைய கூட்டிட்டு வர்றது தான் வேலை. அவங்க என்ன பண்றாங்க, 9 மணிக்கு பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு லைப்ரரிக்கு வந்துடுறாங்க. கதை படிக்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க, நண்பர்களோட பேசுறாங்க, ஏசியில நிம்மதியா உட்கார்ந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு போய் வீட்டு வேலையை பார்க்குறாங்க. இந்த பிரீத்திங் ஸ்பேஸை ஏற்படுத்தி தர்றது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை இல்லையா? இல்ல அதை கூட சொல்றாங்க. சரி, அதுவும் செய்யலாம். அதே கலைஞர் பேர்ல செய்யணும். ஏன் வேற யார் பேர்ல செய்யறது? தீன் தயாள் உபாத்யாய் பேர்ல எதுக்கு எல்லா திட்டத்தையும் எழுதி வச்சிருக்கிற? தீன் தயாள் உபாத்யாயா யாரு? மண்ணுருண்ட மாளவியா பேர்ல எல்லா திட்டத்தையும் எழுதி, மண்ணுருண்ட மாளவியா நான் சொல்ல, பெரியார் சொல்லியிருக்கிறாரு. இந்த மண்ணுருண்ட மாளவியா பேர்ல சுத்திட்டு எதுக்கு எல்லா திட்டத்தையும் எழுதி வச்சுட்டு இருக்கிற? எல்லா திட்டத்தையும் எதுக்கு பிரதான் மந்திரி பேர்ல எழுதிட்டு திரியிற? எல்லா திட்டத்தையும் எதுக்கு வாஜ்பாய் பேர்ல எழுதிட்டு திரியிற? இவங்கெல்லாம் யாரு? எதுக்கு கோல்வால்கர் பேர்ல போய் விழா நடத்திக்கிட்டு இருக்கிற? எதுக்கு இப்ப ராமர் கோயில்ல இன்னைக்கு கொடி ஏத்துறாங்க? இது தேவையா? நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானதா? ராமர் கோயில்ல கொடி ஏத்திட்டா நாடு விளங்கிருமா? இல்ல, அது நீங்க நம்பிக்கை இல்லாதவங்க நீங்க பேசலாம். நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கும் தான் கேட்கிறேன். ராமர் கோயில்ல கொடி ஏத்திட்டா நம்பிக்கை விளங்கிருமா? ராமர் கோயில்ல கொடி ஏத்திட்டா இந்துக்கள் வாழ்க்கை விளங்கிருமா? இல்ல, எல்லா கட்சியிலயும் அந்த நம்பிக்கை உடையவர்கள் இருக்கிறாங்களா? பாஜக மட்டும் இல்ல. ஆமா, எல்லா கட்சியிலையும் தான் இருக்கிறாங்க. இப்ப இந்துக்களுக்கு நம்பிக்கையை பாதுகாப்பது முக்கியமா, வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது முக்கியமா? கேக்குறீங்கல்ல, பார்க் எதுக்குன்னு கேக்குறீங்கல்ல, கொடி ஏத்துறது எதுக்கு? பார்க்காவது 4 பேர் போய் சந்தோஷமா நிம்மதியா நின்றுட்டு வருவாங்க. கொடி ஏத்துனதை போய் எதுக்கு? தாவேக்காக கூட்டம் நடத்த போதா? இல்ல, இப்ப தாவேக்கா கூட்டம் நடத்துற இடத்துக்கு தான் கொடிமரம் தேவை, புடிச்சு தொங்குறதுக்கு. நிர்வாகிகள்லாம் ஏறி தொங்குறாங்க. அதுக்கு நடத்துறீங்களா? இல்ல, இந்துக்கள் மனசை நீங்க புண்படுத்த கூடாது. நான் எங்க புண்படுத்துறேன்? இந்துக்கள் மனசை உண்மையிலேயே புண்படுத்தியது யாரு? கோவையில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு மெட்ரோவை மறுத்தது யாரு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு மெட்ரோவை மறுத்தது யாரு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நிதியை மறுத்தது யாரு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நீட் தேர்வை திணித்தது யாரு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு சொத்து வரியை ஏற்ற சொல்லி நிதிக்குழு பரிந்துரைத்ததே அது யாரு? இப்ப இதுலலாம் இந்து பாதிக்கப்படலையா? 80% இந்து வாழும் நாடுன்னு சொல்றீங்களா? அந்த இந்துக்களுக்கு தானே நீங்க திட்டத்தை மறுக்கிறீங்க. அந்த இந்துக்களுக்கு தான் நான் பேசுறேன். வஞ்சிக்கப்பட்ட இந்துக்களுக்காக நான் பேசுறேன். எல்லா காலத்திலும் வஞ்சித்து கொண்டே இருந்த ஒரு 3% இந்துக்களுக்காக நீங்க பேசுறீங்க. ரெண்டு தான் வித்தியாசம். அவன் பேர் இந்துத்துவா, இவன் பேர் இந்து. அதுவும் நீ கொடுத்த பேரு. சரி, பேரை போட்டுக்கிட்டு திரியணும். அந்த இந்துக்கள் இப்ப நானும் இந்து தானே. நான் பிராக்டிஸ் பண்றேனா இல்லையான்றது வேற. ஆனா சர்டிபிகேட் படி நான் இந்து தானே. நான் இந்து அல்லாதார்னு எப்படி சர்டிபிகேட் வாங்க முடியும்? குடு. நாத்திகராக வாழ இந்த நாட்டில் உரிமை இருக்குன்னு எழுதி கொடு சர்டிபிகேட்ல. இப்ப இல்ல, மாநில அரசை நோக்கி இப்ப சமீபமா விஜயும் நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு. நீங்க பாலாற்று மணல் எவ்வளவு எடுத்திருக்கிறீங்க, 4700 கோடி கிட்ட ஊழல் குற்றச்சாட்டு. அப்புறம் நெசவாளர்கள் ரொம்ப பரிதாப நிலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க எதுவும் செய்யல, நீங்க எல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டீங்களேன்னு திமுக மேல ஒரு விமர்சனம் வச்சாரு. அதை எப்படி பாத்தீங்க? என்ன செய்யணும்னு சொல்றாரு? தீர்வு சொல்லுங்க. நெசவாளர்களுக்கு என்ன? அவர் ஆட்சிக்கு வந்தா வீட்டுக்கு ஒரு 2 சக்கர வாகனம், சொந்த வீடு, கார் வாங்குவதற்கான வசதி, எல்லா வீட்லயும் ஒரு பட்டதாரி அப்படின்லாம் சொல்லி தேர்தல் அறிக்கை வரும். இருந்தாலும் முன்னாடி சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு ஒரு பட்டதாரின்னா எப்படி? அதாவது இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் மாதிரி அல்லது வேற ஏதோ ஒரு ஃபார்ம் மாதிரி பேருக்கு மட்டும் கேப் விட்டுட்டு கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு வழியை சொல்லுது தாவேக்கா. நீ தான் கண்டுபிடிச்சீங்க. தாவேக்கா தான் கண்டுபிடிச்சது. தாவேக்காவுக்கு கொள்கை இல்லைன்னு இல்ல, நான் இப்படி கேட்கிறேன். தாவேக்கா வர்றதுக்கு முன்னாடி கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு யாருமே சொல்லல. அது இவர் கண்டுபிடிச்சது. அப்படியா? அப்படிதான் சொல்றாரு. அப்படி சொல்றாருன்னா அதுக்கு பேர் என்ன? தற்குறித்தனம்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? ஆச்சரியக்குறி, அறிகுறி. நீ தற்குறி, ஆச்சரியக்குறி அல்ல, தற்குறி. தமிழ்நாட்டில் 1975 இருந்து தொடர்ந்து கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர சொல்லி போராட்டம் நடக்குது. இவர் என்ன சொல்றாரு? நான் சிறப்பு பட்டியல் ஒன்று தயார் பண்ண சொல்லியிருக்கேன், அதன் அடிப்படையில் தீர்வு காணலாம். சிறப்பு பொதுப்பட்டியல். பிரச்சனையே பொதுப்பட்டியல்ல தான். கல்வி பொதுப்பட்டியல் இருக்கிறதுல தான் பிரச்சனையே. மாநில அரசும் ஒன்றிய அரசும் மோதிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ யூஜிசி ஒரு நாம்ஸ் கொடுக்குது, தமிழ்நாடு அரசு அதை நிராகரிக்குதுல. எதன் அடிப்படையில் நிராகரிக்குது? பொதுப்பட்டியல் அடிப்படையில் நிராகரிக்கிறது. மாநில பட்டியல் தனக்குள்ள உரிமையின் அடிப்படையில் நிராகரிக்கிறது. அப்போ பொதுப்பட்டியல் தான் பிரச்சனையே. யூஜிசி நாம்ஸ் அவையே நம்ம மேல திணிக்கிறான். சென்ட்ரல் லிஸ்ட் யூனியன் லிஸ்ட் வச்சா திணிக்கிறான், கன்கரண்ட் லிஸ்ட் வச்சு தான் திணிக்கிறான். அந்த கன்கரண்ட் லிஸ்ட்லயே இன்னொரு கன்கரண்ட் லிஸ்ட்டை போடுன்ற. அதாவது ஏற்கனவே அவனுக்கு கொரோனா வந்துட்டா பரவாயில்ல, கொஞ்சம் ஹெச்ஐவியும் சேர்த்து ஏத்துங்கன்ற மாதிரி இருக்குது. இருக்கிற பஞ்சாயத்து போதாதுன்னு இன்னும் கூடுதல் பஞ்சாயத்தை கூட்டிட்டு வர்றது தானே உன்னோட வேலையா இருக்குது.
இப்ப இதுல தீர்வுனா என்ன? இந்த தீர்வை எப்படி அடைவது? மாநில பட்டியலுக்கு மாத்தணும். திருடிட்ட, திமுக இருந்து திருடி சொல்லிட்ட, கொள்கைன்னு சொல்லிட்ட, எப்படி அடைய இல்ல போறீங்க? நீங்க தான் விட்டுட்டீங்கன்றாங்க. திமுக தான் அதை விட்டுட்டாங்க. அதான் திமுக வந்து இந்திரா காந்திட்ட போய் கல்வியை வந்து நீங்க பொதுப்பட்டியலுக்கு மாத்திக்கங்கன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துச்சா? இந்திரா காந்தி வச்சிருந்த பெரும்பான்மைக்கு, இந்திரா காந்தி கொண்டு வந்த எல்லாத்துக்கும், இந்திரா காந்தி எதேச்சதிகாரமா கொண்டு வந்த எல்லாத்துக்கும் இந்திரா காந்தி தேர்தலில் தோல்வியை சந்திச்சாங்க. அன்னைக்கு இருந்த பெரும்பான்மையில திமுக உறுப்பினர்கள் ஒன்றிய அரசுல அங்கம் வகிச்சாங்க திமுக. ஒன்றிய அரசுல அங்கம் வகிச்சாங்க. திமுக மட்டும்தான் அங்கம் வகித்ததா? இந்தியா என்பது ஒரு பிரதர்ஹுட் தானே. கேரளாவும் ஒரு பகுதி, ஆந்திரா ஒரு பகுதி, கர்நாடகா ஒரு பகுதி, மகாராஷ்டிரா, ஒடிசா, தனித்து நிக்குது. இந்தியாவின் பிரச்சனையே நீங்க ஒரு மாநிலத்துக்கு ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா இவ்வளவு பேரையும் கன்வின்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுதான் இந்தியாவின் சாபக்கேடு. என்னுடைய உரிமை சாபக்கேடுன்னு சொல்லலாம். பிடிஆர் சொன்ன வார்த்தையில இந்தியா என்னும் அதிசய மலர்னு சொல்லலாம். அதில் இருக்கக்கூடிய அத்தனை இதழ்களும் விரிந்தால்தான் அந்த மொட்டு மலராக மாறும். அதுல ஒரு இதழ் மட்டும் விரியிறேன்னா அந்த இதழ் வந்து தொங்கி கீழே விழுந்துரும். தாமரை இன்னைக்கு வருது. தாமரைக்கு ஏன் போறீங்க? ரோஜா மொட்டுன்னு எடுத்துக்கங்க. நேரு கழுத்துல, நேரு காரல்ல குத்தி இருந்த ரோஜான்னு எடுத்துக்கங்க. அப்ப இத்தனை மாகாணங்களையும் இத்தனை மாநிலங்களையும் நாம ஒண்ணு சேர்த்து கொண்டு வர வேண்டியது இருக்குது இல்ல போராட்டத்துக்கு. சரி, தீர்வு வாங்கி வச்சிருந்தமே. யூஜிசி இந்த கட்டுப்பாடுகளை 2006-11 திணிக்கலையே, 2011 to 2016 திணிக்கலையே, 17ல இருந்து 21க்குள்ள இவ்வளவையும் செஞ்சு முடிச்சிட்டானே. அப்ப விட்டு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தானே. அவரை நோக்கி கேள்வி கேளுங்க, ஏன் கேட்க மாட்டீங்க? அவரும் தேர்தல தோல்வி சந்திச்சிட்டார்ல. நீங்க இதை பத்தி பேசுனீங்களா? நான் பேசியிருக்கேன் சார். நான் அதனால கேள்வி கேட்கிறேன். நீங்க பேசியிருக்கீங்களா? தாவேகா இன்னைக்கு பேசி எடப்பாடி மாநில உரிமைகளை விட்டு கொடுத்தாருன்னு. கல்வி சார்ந்த உரிமைகளோ, மருத்துவம் சார்ந்த உரிமைகளோ, வேலைவாய்ப்பு சார்ந்த உரிமைகளோ, மின்சாரம் சார்ந்த உரிமைகளோ, நிதி பகிர்வு சார்ந்த உரிமைகளோ அவளை விட்டு கொடுத்தது யாரு? இன்னைக்கும் 2006-11 நாம பெற்ற பல்வேறு நலத்திட்ட 2006-11 தான் நீட்ல இருந்து விலக்கு பெற்றோம். திமுக சாத்தியப்படுத்தி காட்டிய அந்த நீட் தேர்வு விலக்கை அள்ளி கையில கொடுத்தது யாரு? எனக்கு வேணாம் தூக்கிட்டு போன கையில கொடுத்தது யாரு? ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும். ஜெயலலிதாவை ஆஸ்பத்திரியில் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நிரந்தரமா தூங்க வச்சுட்டாங்க ஜெயலலிதாவை. உதயமின் திட்டம் ஜெயலலிதா கடைசி வரைக்கும் போட மாட்டேன்னாங்க, போட்டது யாரு? நீட் தேர்வு அனுமதிக்க மாட்டேன்னாங்க, அனுமதிச்சது யாரு? ஜிஎஸ்டி ஏத்துக்கிட மாட்டேன்னாங்க, ஏத்துக்கிட்டது யாரு? நிதிக்குழு பரிந்துரைகள் எனக்கு விமர்சனம் இருக்குன்னாங்க, ஏத்துக்கிட்டது அப்படியே ஏத்துக்கிட்டது யாரு? இப்ப ஆட்சியில் இருக்கிறது யாரு? இப்ப ஆட்சியில் இருக்கிறவங்க அதுக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்கல்ல. இப்ப ஆட்சியில் இருக்கிறவங்க கவர்னருக்கு ஒரு மசோதாவை அனுப்பிட்டாங்க. அந்த கவர்னரை கையெழுத்து போட வைக்கணும். அப்படி இல்லைன்னா அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறாருன்னா குடியரசுத் தலைவரை கையெழுத்து போட வைக்கணும். அப்படி வைக்கிறதுக்கு கையெழுத்து இயக்கம் நடத்துறோம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு கொடுக்குறோம், மக்கள் மத்தியில் கருத்தரங்க நடத்துறோம், தேசிய அளவில் அதுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறோம், பல்வேறு மாநில தலைவர்களை சந்திச்சு அதுக்கு ஆதரவு தெரிவிக்க சொல்லி பேசுறோம், எல்லாத்தையும் நடத்தி இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்கிறோம். நீ என்ன பண்ண? அது குறித்து மக்கள் மத்தியில் நீ என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தினாய்? திமுக 38 மாவட்டங்களையும் நீட் தேர்வுக்கு எதிராக கண்டன கூட்டத்தை நடத்தியது. நான் போய் பேசி இருக்கிறேன் அந்த கூட்டத்துல. அந்த கூட்டத்துல தான் கையெழுத்து நடத்தினாங்க. ஆட்சிக்கே வரலையே. ஆட்சிக்கு வந்துதான் போராட்டம் நடத்தணும்னு யாருங்க சொன்னா? அண்ணா பேரை 1000 தடவை பேசுறியே, அறிவு இருந்தா அண்ணா என்ன செஞ்சாருன்னு படிக்கணும்ல. கள்ளக்குடி தண்டவாளத்தில் கலைஞர் தலை வைத்த போது கலைஞர் வந்து ஆளுங்கட்சி உறுப்பினரா? அவர் முதலமைச்சரா, அமைச்சரா, அல்லது ஒன்றிய அரசின் பிரதிநிதியா? கிடையாது. அவர் போராட்டம் நடத்தினார்ல. இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் நடத்தும் போது அண்ணா முதலமைச்சரா? குலக்கல்வி திட்டத்துக்கு எதிராக பெரியாரும் அண்ணாவும் தனித்தனியாக இருந்த போதும் கைகோர்த்து போராட்டம் நடத்தினாங்களே, அப்போ வந்து அண்ணா முதலமைச்சரா? சட்ட எரிப்பு போராட்டத்தை பெரியார் நடத்தினாரே, அப்ப அண்ணா முதலமைச்சரா? யார் ஆளுங்கட்சிக்கு வந்து போராட்டம் நடத்தினா? இது பரவாயில்ல, நீதி கட்சி வந்து ரிசர்வேஷனுக்காக போராட்டம் நடத்துச்சு, அப்ப நீதி கட்சி ஆளுங்கட்சியாவே இல்லையே. 1919 TM நாயர் இங்க இருந்து லண்டனுக்கு போனாரு. செத்து போயிருவையா, போனா ரத்தம் கக்கி சாவையான்னு சொல்லி டாக்டர் பூரா எச்சரிக்கிறான். இருந்தாலும் நான் போவேன் கிளம்பி போனாரு. என்னத்துக்கு கிளம்பி போனாரு TM நாயர்? அங்க போய் தமிழ்நாடு இந்தியாவில் நீங்க இரட்டையாட்சி முறையை கொண்டு வர போறதா அறிகிறோம். அப்படி இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்தீங்க, ஓபன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா பாப்பான் பூரா பதவிக்கு வந்துருவான். அதனால பார்ப்பனர் அல்லாதாருக்கு 70% இடஒதுக்கீடை வச்சு இந்த பொலிட்டிக்கல் மூவ்ஸ் பிளான் பண்ணுங்கன்னு அவர் சொல்றாரு. கடைசி வரைக்கும் ஏத்துக்கல. அங்கேயே செத்து போனார். அவர் போன கூட இந்தியாவுக்கு வரல, லண்டன்லயே அவர் புதஞ்சு போயிட்டாரு. அந்த கொள்கையெல்லாம் தாவேக்கா ஏத்துக்கிறாங்க. இந்த கொள்கையெல்லாம் எதிரி கிடையாது. கொள்கையை ஏத்துக்கிறது இல்ல பிரச்சனை. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க அரசியல் எதிரி. கொள்கையை ஏத்துக்கிறாங்க. இந்த கொள்கையை ஏத்துக்கிறதுல இல்ல பிரச்சனை, இந்த கொள்கைக்கு செயல் வடிவம் கொடுக்கறதுல தானே பிரச்சனை இருக்குன்னு நீ சொல்ற. திமுக இந்த கொள்கைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கலன்னு சொல்றேல, நீ என்ன செயல் வடிவம் கொடுத்திருக்கன்னு நான் கேட்கிறேன்.
திமுக என்னென்ன வழிகள்ல அந்த போராட்டத்தை முன்னெடுக்குதுன்னு நான் பட்டியல் போடுறேன், நீ அது ஒரு பட்டியல் கொடு, நான் என்னென்னலாம் முன்னெடுத்திருக்கேன் அப்படின்னு. நீட்டுக்கு எதிராக மாணவர்களை திரட்டு, 41 பேர் எதுக்கு செத்தம்னே தெரியாம செத்துருக்கிறானே, அதை பத்தி அப்புறம் பேசுறதா சொல்லியிருக்காரு. பேசவே இல்லை. அப்புறம் வர்றேன்னாரு, எங்க வர்றாருன்னு தெரியல. இப்படித்தான் வந்து பரந்தூருக்கு அப்புறம் வரேன்ட்டு போனாரு. இப்போ வரைக்கும் ஆளை காணோம். சேலத்துக்கு வருவாரு. சேலத்துக்கு எப்போ வருவாரு தெரியல. சேலத்துக்கு வருவாரு, வந்துட்டு பக்கத்துல தான் கரூர் இருக்கு, அதனால அப்புறமா போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பி போயிடுவாரு. இப்படி எல்லா இடத்துல இருந்து காணாம போறதான உன் வேலை. எந்த இடத்துலயாவது கமிட்டடான எஃபர்ட் போட்டுருக்கிறியா? வானதி சீனிவாசன் கருப்பு கொடி காட்டுறேன்னு சொல்றாங்க, அதுல எந்த அர்த்தமும் இல்லை. அந்த கருப்பு கொடி நீங்க உங்களுக்கு நீங்களே காட்டிக்கிறது. டிபிஆரை நிராகரித்தது மோடி. மோடிக்கு எதிராக மோடி சார் இங்கிலீஷ்ல பேசினாலும் புரியுமான்னு தெரியல, தமிழ்ல பேசினாலும் தெரியுமான்னு தெரியல. பிரதான் மந்திரி ஜி, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் டிபிஆரை நிராகரிச்சதுக்காக உங்களுக்கு எதிராக கருப்பொடி காட்டின்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ பார்த்து எடுங்க. உங்க கட்சிக்காரங்க உங்களுக்கு எதிராக தான் இப்படி கருப்பொடி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. நிதி நீங்க கொடுக்கலன்னு சொல்லி கருப்பொடி காட்டுறாங்களான்றதை நீங்க தனியா கூப்பிட்டு கேளுங்க. நீட்டை திணிக்கிறீங்கன்றதுக்காக கருப்பொடி காட்டுறாங்களான்றதை நீங்க தனியா கூப்பிட்டு கேளுங்க. எதுக்கு கருப்பு கொடி காட்டுறீங்க? இங்க இவர் இப்படித்தான், விஜய் அப்படித்தான், நான் வந்து வீடு கொடுக்க போறேன். வீடு கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை திட்டம் இருக்கு தெரியுமா? தாட்கோன்னு ஒன்று, பட்டியல் சமூகத்துக்கு தனியாக வீடு கொடுப்பதற்கு, குறைந்த விலையில் வீடு கொடுப்பதற்கு தமிழ்நாடு ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்கிறது. அதே போல் அர்பன் குடிசை மாற்று வாரியம், குடிசையில் இருப்பவர்களை வீட்டுக்கு மாற்றுவதற்கு இப்போ அது நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமாக மாற்றி இருக்கிறார்கள். இப்படி கண்ணுக்கு தெரிஞ்சு 3 வந்து டிபார்ட்மெண்ட்டே இருக்கு இது கொடுக்கறதுக்காக, வீடு கொடுக்கறதுக்காக மட்டும். இது போக இன்னும் பல்வேறு துறைகளின் கீழே ஒடுக்கப்படுகிறது. குடிசையில் இருப்பவர்கள் ஓட்டு வீடு கட்டி கொள்வதற்கு திட்டம் மோடியா கொண்டு வந்தாரு? இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்களா? 1969 கலைஞர் கொண்டு வந்தாரு. குடிசையை பதிலாக ஓட்டு வீடு கட்டி கொள்வதற்கு கலைஞர் கொண்டு வந்தாரு திட்டத்தை. அதுக்கு காசு கொடுத்தாரு. கூரை வீடுகளுக்கு பதிலாக காரை வீடுகள். ஆமா, இவ்வளவு இது யார் கொண்டு வந்தா? கலைஞர் கொண்டு வந்தார். வீடுதோறும் பட்டதாரி, அதுக்கு தானே முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை கொடுத்தாரு. அந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை கொடுத்தது மட்டும் அல்லாமல் கிராமப்புறமானவர்களுக்கு 15% இடஒதுக்கீடு என்று முதலில் இந்தியாவிலேயே ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறது கலைஞர் தான். அதை குவாஷ் பண்ணது ஜெயலலிதா பீரியட்ல. அந்த ஜெயலலிதா நோய் கேள்வி கேளுங்க. அந்த குவாஷ் பண்ணதை ஜெயலலிதாவால எப்படி பொலிட்டிக்கலா ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம தான் நாங்க உடனடியா வந்து நுழைவுத் தேர்வை ரத்து பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டண்ட் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி ஸ்டண்ட் அடிச்சது கோர்ட்ல நிக்கல. கலைஞர் தான் அதை திட்டமிட்டு சரியான வகையில செயல்படுத்தி சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை திறந்து வச்சாரு. தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வுகளை எல்லாம் ரத்து செய்து இதுக்கு கிரெடிட் கொடுத்துட்டு பேசு. இது எல்லாத்தையும் டிஸ்கிரெடிட் பண்ணிட்டு நீ இவர் தான் வந்து கார்ல் மார்க்சின் கடைசி தொண்டன் போல பேசிட்டு இருக்கிறாரு. பொது உடைமை தத்துவத்தை போய் கேளு, கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்ட கேளுங்க. அவங்க இந்த நிலப்பகிர்வு ஒன்றும் இல்லை, சத்துணவு திட்டம் கொடுக்கறதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாரு தெரியுமா? தியாகராயர் அவர் வெள்ளக்காரன்ட்ட போராட்டம் நடத்தினாரு, காசு வேணும் காசு வேணும்னு. கடைசி வரை கொடுக்கல, கஷ்டப்பட்டு தான் நடத்தினாரு. காமராஜர் சொந்த கட்சி ஒன்றிய அரசாங்கத்தில் ஆட்சியில் இருக்கு, காசு கொடுக்க மாட்டேன்னு விரட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்தில் வரி வசூல் பண்ணிட்டு புரவலர்கள்ட்ட காசு வசூல் பண்ணி அந்த சத்துணவு திட்டத்தை தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்தினாரு. இது பரவாயில்ல, அந்த சோத்தை போட்டா திங்க மாட்டேன்னு ஒரு குரூப் தட்டை வச்சுக்கிட்டு, சத்துணவு வாங்க தட்டை வச்சுக்கிட்டு நான் இவங்களோட சேர்ந்து சாப்பிட மாட்டேன்னு ஒரு குரூப் நின்றுச்சு. அதுக்கப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவனே கொஞ்ச நாள் பசி தாங்காம அதுக்கப்புறம் அவங்க சமாதானப்பட்டு சாப்பிட வந்தாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கு. நிலப்பகிர்வு அவ்வளவு ஈஸியா பிரிச்சு கொடுக்க முடியல. இந்த இன்னைக்கு சொல்றாரு, அங்க யாரு வாண்டையார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, கண்ணு கட்டி தூர வரைக்கும் தன்னோட நிலம்ன்றாரு. பேசு, இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற நிலத்தை பிடுங்கி நான் ஏழைகளுக்கு கொடுப்பேன்னு பேசு. திமுக ஒரு காலத்துல பேசு, இன்னைக்கு பேச முடியல. நீ பேசாத. அப்படி பேசினா பேசலாம், ஓகே, ஏதோ புரட்சிகரமா பேசுறேன்ட்டு. சும்மா வாய்க்கு வந்ததை பேசி புரட்சியை மலினப்படுத்துவது, புரட்சின்ற வார்த்தையவே வந்து அர்த்தமற்றதாக மாற்றுவது, இது பாஜகவின் செயல் திட்டம். அந்த வேலையை தான் இவங்க செய்யறாங்க. நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு.